ஹாய் ஃப்ரெண்ட், சுவையான சிக்கன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 3 பரோட்டா எடுத்துருக்குறேங்க. இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நைட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு மிச்சமாக இருந்த பரோட்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை இந்த மாதிரி கத்தி ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. பிளேட்டில் வச்சுட்டு இது ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுத்து வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வெட்டினோம்னா பார்த்திங்கன்னா நம்ம டைம் தான் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச பரோட்டாங்க, அதுவாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிங்க, இது கொத்தமல்லி தலை, ஒரு பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கிற, அதுவாக கருவேப்பிலைங்க, இது 10 பல்லு சின்ன வெங்காயங்க, அதுவாக கடையில் வாங்கின குருமாங்க, இது பரோட்டா குருமா. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். பாத்திரம் நல்லா காயிட்டுங்க. பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்ச இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, இது 4மே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வணக்கிங்க. இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வணக்கிங்க. வணக்கினப்புறம் இது மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பெப்பர் தூளுங்க, இது 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இது வரமிளகாய் தூளுங்க, இது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது சிக்கன் மசாலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மசாலாலாம் நல்லா போட்டதுக்கப்புறம் இது நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இதுக்கு உப்பு தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம குருமாலையும் உப்பு இருக்குது, பரோட்டாலையும் உப்பு போட்டிருப்பாங்க, அதுவாக சிக்கன் கிரேவிலையும் இப்போ உப்பு இருக்குது. அதனால் நம்ம உப்பு இது போட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பரோட்டா ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் அந்த பரோட்டாவில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குவோம். மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. இதை ரெண்டு முட்டையை எடுத்துக்கலாங்க. முட்டையை எடுத்து உடச்சி இந்த இது கூட ஊற்றிக்கலாம். இந்த உடச்ச முட்டையை பரோட்டா கூட நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த சிக்கன் கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்துருக்குது, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா போட்டு வணக்கி விட்டுக்கலாங்க.
இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கடை குருமாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சொதன்னு வேணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. நான் கரெக்டாக தான் ஊற்றிருக்கிறேன். இதையுமே எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கலர இது பார்த்திங்கன்னா கொத்தி விட்டு கலரிக்குங்க. அப்படின்னா தான் புரோட்டா சாஃப்டாக வருங்க. இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. அப்படின்னா தான் புரோட்டா நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கொத்தி விட்டு கலர்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பீஸாக கரெக்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா கடையில் எப்படி கொத்து புரோட்டா போடுறாங்களோ அதே டேஸ்ட் வருங்க. பார்த்திங்கன்னா சுவையான சிக்கன் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தட்டத்தில் எடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் எடுத்து பரிமாறிட்டு சுட சுட இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.